ஹாய், இன்றைக்கி ஒரு 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளினிக் வந்து ஒரு பேஷண்ட்ஸ் வந்தாங்க. ஸோ அப்போ வந்து மெயினாக வந்து ஏன் இப்போ உள்ள குழந்தைங்க வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க பண்ணுறதா கரெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ஸ் இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. பட் நான் ஒரு சைக்கலாஜிக்கலாகவும் சொன்னேன், ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணோம். பட் அதில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களா, பேஷன்ஸாக இருக்கீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார் நோ அப்படின்னாரு. ஸோ நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட இருந்து தான் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் பேஷன்ஸ் நீங்கள் எவ்வளோ வச்சுக்கிறீங்க, எவ்வளோ நாள் அதை கண்டினியூ பண்ணுறீங்க, பொறுமையாக இருக்கீங்களா? ஸோ அதை உங்களை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க, நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஒரு நியூ ஹேபிட் லேர்னிங்கை நீங்கள் டீச் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அது உங்ககிட்டேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என் குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னா, அப்போ நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ரெகுலராக உட்காந்து ஒரு 6 to 8 ஏதாவது ஒரு ட்ராயிங்கோ அல்லது ஒரு நியூவாக ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதோ அல்லது ஒரு புக்கு படிக்கிற ஹேபிட்டை ஒரு 2 weeks நான் ஸ்டாப்பாக பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குழந்தைங்களும் உங்கள் பக்கத்தில் அவங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் புக்கை எடுத்துகிட்டு வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் உங்கள்கிட்டருந்து பண்ணால் மட்டும்தான் குழந்தைங்க பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறத சொன்னேன். அவர் அந்த ட்ரிக்ஸில் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டார். உண்மை கரெக்டு நீங்கள் சொல்கிறது. ஸோ எமோஷனல் பிரேக்கப்பாக இருக்கட்டும், சின்ன சின்ன கோபமாகட்டும், அதை நம்ம எப்படி கையாளுறோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்களும் வளருவாங்க அப்படிங்கிறத சொன்னார். அவர் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாரு, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு போனார். ஸோ இது நம்மளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை ஷேர் பண்ணேன். அண்ட் இன்றைக்கி என்ன அப்படின்னா, எப்போவுமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு புதுசாக ஒரு டாஸ்க் நம்ம தொடங்குகிறோம் அல்லது புதுசாக ஒன்று சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரொம்ப ஹார்டாக இருக்கும். பட் இன்பிட்வீன் அந்த டாஸ்க்கோ அந்த ஒரு இதுலேயோ கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்டா இதுக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல், இல்லை ஃபஸ்ட்டு இதுக்கே போயிடலாமா, ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் தாட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹார்டாக இருக்கும், செகண்ட் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக கன்ஃபியூஷனாக இருக்கும், ஏதாவது குட் பண்ணிடலாமா இல்லை பிகினிங் இருந்ததுக்கே போயிடலாமா அப்படிங்கிறது. பட் ஆனால் ஃபைனல் எண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரோசியஸாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக பியூட்டிஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும். பட் ஆனால் அந்த ஃபைனல் எண்டு வர்ற வரைக்கும், நீங்கள் ஒரு இதில் அடாப்ட் ஆகிற வரைக்கும், உங்களுக்கு அது டியூனப் ஆகி வர்ற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஸோ எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வந்து ஹார்டாக இருந்தாலும், பெட்வீன் வந்து மெஸ்ஸியாக இருந்தாலும், எண்டு வந்து எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்மளும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போம். ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.